நெட்டவள்ளியே, மாடி நெட்டவள்ளியே, என்னம்மா நீமா நாங்கள் நிச்சயதார்த்த தட்டு மாற்றினோடனே வந்துட்ட? அவங்களே எதாவது நினச்சிக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட நின்று ஒரு வார்த்தை கூட பேசலை நீ மாட்டினு. சரி ஏதோ துணியை மாற்ற போகிற வந்துட்டேன்னு பார்த்தா இன்னும் துணியை கூட மாற்றலை. என்னம்மா? அப்பா அதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சுல, அப்புறம் அங்கே நின்று என்ன பண்ண போகிறேன்? அதான் வந்துட்டேன். சரி உள்ளார போயிட்டு வீட்டை பார்த்துக்க. நான் ஒரு வேலையாக அதை போயிட்டு வரேன். என்ன நான் போயிட்டு இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன் நான். சரியா? வீட்டை பார்த்துக்க. ம் சரிப்பா, போயிட்டு வாங்க. அக்கா, நெட்டவள்ளி அக்கா, என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? என்ன கௌசல்யா பண்றது? அழுவுற மாதிரி தான் என் நிலவு இருக்குது. சந்தோஷப்படுற மாதிரியா இருக்கு. அக்கா, உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம்க்கா. கோவமா தான் இப்ப நான் வந்தேன். நானு எதுக்கு நீங்க நிச்சயதார்த்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? நான் என்னடி ஆசைப்பட்ட ஒத்துக்கிட்டேன். வேற வழி இல்லாம தான் ஒத்துக்கிட்டேன். அட போங்கக்கா, உங்க மேல எனக்கு ரொம்ப கடுப்பு தெரியுமா? எதுக்கு நீங்க நிச்சயதார்த்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? உங்க வீட்டுல நடக்கலாம், எங்க வீட்லயும் நடந்திருக்காது. பாவம் எங்க அண்ணனும் கஷ்டப்படுது. நான் உங்க வீட்டுல நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டோன்னே வரலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்க அப்பா இருக்காரு ஏதாவது சொல்லுவாரு சொல்லிட்டு தான் வரல. அதுக்கப்புறம் உங்க அப்பா வெளியே போறத பார்த்துட்டு வரலாங்க. அக்கா, நெட்டவள்ளி அக்கா கிட்ட பேசாதக்கா. அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த நிச்சயதார்த்துக்கு ஒத்துட்டு இருப்பாங்க. நம்மளாம் எல்லாரும் ஏமாத்திட்டாங்க தெரியுமா? நம்ம அண்ணன் மேல விருப்பம் இருக்கு சொல்லிட்டு இப்படி வேற ஒருத்தவங்க வந்தவொடனே நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டு போறாங்க பாருக்கா. பூமாரி அமைதியா இரு பூமாரி. நெட்டவள்ளி அக்காவே அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. நான் கூட ஏதோ சரின்ட்டு ஒத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தா விருப்பம் இல்லாமலே ஒத்துக்கிட்டாங்களாம். அக்கா, விருப்பம் இல்லாம கூட எதுக்கு ஒத்துக்கணும் சொல்லு பாக்கோம்? பாவம் நம்ம அண்ணனும் கஷ்டப்படுதுல்ல. நம்ம கிட்டலாம் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இப்படி நிச்சயதார்த்தம் பண்ணா இது சரியா? ஏய் பூமாரி, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுதுடி. எனக்கு இந்த அடி கஷ்டமா இருக்குது. நான் என்ன பண்றது சொல்லு பாக்கோம்? என் நிலைமையில இருந்தா நீ அதாண்டி பண்ணுவ. எனக்கு வேற வழி தெரியல. போங்கக்கா, இப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே. எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி ஒத்துக்கிட்டு பேசுறீங்க. போங்கக்கா. அக்கா, நீங்க எதுக்கு தான் இப்படிலாம் பண்றீங்களோ தெரியலக்கா. நீங்களும் விருப்பம் இல்லாம ஒத்துக்கிட்டு அங்க அண்ணனும் விருப்பமே இல்லாம ஒத்துக்கிச்சு தெரியுமா? அண்ணனுக்கும் உங்களை பிடிச்சிருக்குதுக்கா. கௌசல்யா, என்ன சொல்ற கௌசல்யா? முத்து சொன்னானா என்ன பிடிச்சிருக்குன்ட்டு? நான் கேட்டப்பெல்லாம் சொல்லவே இல்லை எதுவுமே. பிடிச்சிருக்கான்னு கேட்டப்ப அக்கா என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. அப்பதான் சொல்லலான்னு வந்தது அண்ணன். உடனே பூமாரி வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அண்ணன் எதுவுமே சொல்லாம போயிடுச்சு. கௌசல்யா, நிஜமா சொல்ற? உங்க அண்ணனுக்கு என்ன பிடிச்சிருக்கா? சரி நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு சொன்னோடனே என்ன சொல்லுச்சு முத்து? அண்ணன் எதுவுமே சொல்லவே இல்லை தெரியுமா? மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிச்சு. ஆனா அண்ணனுக்கு வருத்தம் இங்க நிச்சயதார்த்தம் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்ட்டு. ஆனா அது வெளிப்படையா சொல்லவே இல்லை. கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைன்னு போயிடுச்சு. நிச்சயதார்த்தம் கூட விருப்பமே இல்லாம அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருந்தது. சொல்லியா அப்பா, அங்கேயும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிருச்சானா கேக்குறீங்க? உங்களாலதான் எல்லாம். இங்க நீங்க நிச்சயதார்த்தம் நிறுத்திருந்தா அங்க அண்ணனும் நிச்சயதார்த்தம் நிறுத்தி இருக்கும் தெரியுமா? அங்க நிச்சயதார்த்தமே நடந்திருக்காது. சரி நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சா என்ன அங்கேயே நடத்துனீங்க? இங்க எங்க அப்பா கிட்ட என்னால எழுத்து பேச முடியல, அதனால நான் எதுவுமே சொல்ல. அங்க நிறுத்திருக்கலாம்ல. என்னக்கா பண்றது? அங்க எங்க அப்பா தான் மும்முரமா இருக்குது இந்த நிச்சயதார்த்தம் நடத்தத்துல. இங்க நடந்துச்சுல அங்கேயும் நடந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. என்ன கௌசல்யா இப்படி சொல்ற? எனக்கு சுத்தி சுத்தி எல்லாமே கஷ்டமாவே நடக்குது. நான் என்னதான் பண்றது? அக்கா, நீங்க நினைச்சா முடியும்க்கா. நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாண ஏற்பாடை நிறுத்துங்க, அங்கேயும் நாங்க நிறுத்திடுறோம். கௌசல்யா, அதான் என்னால முடியல. எங்க அப்பா கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நான் பேசினா அவர் ஏதோ கோச்சிப்பாரோ, ஏதாவது என்ன நடக்குமோன்ட்டு என் மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே நானே பேசிட்டு இருக்கிறேன். நெட்டவள்ளி அக்கா, வேற வழி இல்லக்கா. நீங்க நிறுத்தினாதான்க்கா எங்க வீட்லயும் நிறுத்த முடியும். நெட்டவள்ளி அக்கா, சரி உங்க அப்பா கிட்ட பேசி எப்படியாவது சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த கல்யாணம் ஏற்பாடு நிறுத்துங்க எப்படியாவது. ஏன்னா நாள் ஆக ஆக அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. கல்யாண தேதியும் வேற முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து எந்த ஏற்பாடு பண்றதுக்குள்ள நம்ம நிறுத்தத்தான் நமக்கு நல்லது. சரி
என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஏதாவது பண்றேன். என்ன செய்யறது தெரியல, ஆனா எப்படியாவது நான் நிறுத்திடுறேன். சரி நெட்டவள்ளி அக்கா, உங்க அப்பா வந்துட போறாரு, நாங்க போயிட்டு வரோம். அகஸ்டின், இந்தா இட்லி போதுமா? இன்னும் கொஞ்சம் இட்லி எடுத்துட்டு வரவா? போதும் லாவண்யா, சாப்பிட்டு வேணும்னா கேட்குறேன், எடுத்துட்டு வா. அகஸ்டின், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேட்கலாம்னு நினைச்சேன், இருந்தாலும் என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குது. நான் முதல்ல கேட்டுறேன், அதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீ சாப்பிடு. என்ன லாவண்யா, சொல்லு. அகஸ்டின், இந்த டீ கப்பை பத்தி உன்கிட்ட கேட்டல, அப்ப நீ என்ன சொன்ன? இது உன் தங்கச்சியோட கப்பு தானே சொன்ன? ஆமா சொன்னேன். சரி, நீ சொன்னல, அது போய் தானே. இது உன் தங்கச்சியோட கப்பே கிடையாதா? நீ தான் உன் தங்கச்சிகிட்ட கொடுத்தியாமே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட உண்மையை மறைச்ச? சொல்லு, இந்த டீ கப்பு ஏது? லாவண்யா, அது ஆமா, இது நான் தான் என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்தேன். அது அவளோட பர்த்டே அன்னைக்கு நான் தான் அவளுக்கு கிஃப்டாக அதை கொடுத்தேன். அகஸ்டின், மறுபடியும் நீ போய் சொல்ற. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. நீ ஏன் என்கிட்ட மறுபடியும் போய் பேசுற? சொல்லு பாக்கோம். இந்த கிஃப்ட் நீ ஒன்னும் அவளோட பர்த்டே அன்னைக்கெல்லாம் கொடுக்கல. இத நீ லவர்ஸ் டே அன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்க வீட்டுக்கு. யார் கொடுத்தா இது? ஏது உனக்கு? லாவண்யா, இல்லையே, நான் லவர்ஸ் டே அன்னைக்கு எடுத்துன்னு வரலையே. அவளுக்கு தெரியாது. நான் அதுக்கு முன்னாடியே இந்த கிஃப்டை வாங்கிட்டேன். நான் வாங்கி வச்சிருந்தேன். அவள் லவர்ஸ் டே அன்னைக்கு பார்த்துருப்பா. நான் அதுக்கப்புறம் மறுபடியும் அவள் பர்த்டே கொடுக்கலான்னு இருந்தால் அதுக்குள்ளேயே அவள்கிட்ட கொடுத்துட்டேன். நான் அவள் பர்த்டேக்கு தான் நான் வாங்கினேன். நான் லவர்ஸ் டே அன்னைக்குலாம் எடுத்துட்டு வரல. போய் பேசுற அகஸ்டினி, என்கிட்ட போய் பேசுற. உண்மையை சொல்லு. இவள சத்தியம் பண்ணி பாக்கும், நீ லவர்ஸ் டே அன்னைக்கு எடுத்துட்டு வரலன்ட்டு. அவதான் தெளிவா சொல்றான், லவர்ஸ் டே அன்னைக்கு தான் எங்க அண்ணன் எடுத்துட்டு வந்தான் அப்படின்ட்டு. நீ என்கிட்ட வந்து மறைக்கிற. என் மேல சத்தியம் பண்ணு. இப்ப சொல்றேன், நீ என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நான் நம்புறேன். ஓ மேல எதுக்குலாம் அவனே சத்தியம்? சரி, உண்மையே சொல்றேன் போ. இது வரைக்கும் நான் போய் சொல்லிட்டே இருந்தேன், இப்போ உண்மையை சொல்லிடுறேன். ஏன் மாற்றி பேசிக்கிட்டு? இது லவர்ஸ் டே அன்னைக்கு தான் நான் வாங்கினேன். இதுவும் உனக்கு சேர்த்து கிஃப்டாக கொடுக்கலாம் தான் வாங்கினேன். உனக்கு ஒரு கப்பு கொடுத்தால அது கூட சேர்த்து தான் இதுவும் வாங்கினேன். முதல்ல இதை ரெண்டுத்தையும் இது வாங்கலாம் அப்படி முடிவு பண்ண, ரெண்டுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை நான் வச்சுக்கிட்டு உன்னை உன்கிட்ட கிஃப்ட் பேக்கில் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் லாவண்யா. அவ்வளோதான், போதுமா? லவர்ஸ் டே அன்னைக்கு தான் வாங்கினேன், உனக்கு கொடுக்கறதுக்கு தான் வாங்கினேன். நீ இவ்வளவு போய் சொல்ற என்கிட்ட மாத்தி. நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தப்ப இதை சொல்லியிருக்கணும். அப்ப நீ சொல்றது உண்மை, நான் நம்பி இருப்பேன். முதல்ல கேட்டப்ப இந்த கப்பு உன் தங்கச்சி தின்ன, அடுத்து நான் தான் கொடுத்தேன்ற, அப்ப லவர்ஸ் டே கொடுக்கலன்ற, அப்புறம் கடைசியா லவர்ஸ் டே தான் வாங்கினேன், உனக்கு கொடுக்கறதுக்கு தான் வாங்கினேன்னு சொல்றேன். இதில் நான் எது நம்புறது சொல்லு பாக்கோம். இப்படி என்கிட்ட போய் சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கல அகஸ்டின். நீ ஒரு பக்கம் இப்படி போய் சொல்ற, உங்க அப்பா என்ன கரிச்சு கொட்டுறாரு. எதுக்குதான் இங்க வந்தேன்னு தெரியல. என்ன நடந்தது தெரியுமா? அன்னைக்கு அது மாதிரிதான் என்ன ஒரு மாதிரி பேசினாரு. அதுக்கப்புறம் வண்டிய கொல்லப்புறமா விட்டுட்டு தெரு பக்கம் தான் விட்டுன்னு சொல்லி காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ஒரு மாதிரி பேசினாரு. சரி, அவர் எதையும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறாரு. நீ இருக்கிற நம்பிக்கையில நான் எல்லாத்தையும் கடந்து போனா நீ இப்படி என்கிட்ட போய் சொல்ற. இது ஒரு சின்ன விஷயம், இதுல போய் இப்படி போய் சொல்ற. உன்னை நம்பி எப்படி நான் அந்த வீட்டுல இருக்கிறது? எங்க அப்பா அம்மா கிட்ட நான் போய் சேர முடியாது. லாவண்யா, நான் ஏதோ உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். நானு இதுக்கப்புறம் எந்த போய் நான் சொல்ல மாட்டேன். நானு இதுக்கெல்லாம் வருத்தப்படாத, விடு. என்ன கிறிஸ்டின் இப்படி சாதாரணமா சொல்ற? போய் சொல்லிட்டேன்ட்டு இது நான் கையில் கிட்ட கேட்க போய் தான் எனக்கு தெரிஞ்சிருக்குது. இல்லைன்னா எப்படி தெரிஞ்சிருக்கும்? இப்ப கூட நீ சொல்றது என்னால் நம்ப முடியல. இப்பயும் நீ எது நான் சமாளிக்கிறதுக்காக போய் சொல்ற மாதிரி தான் இருக்குது. நான் மறுபடியும் என் மேல சத்தியம் பண்ண நான் கேட்க மாட்டேன். நீயா உண்மையை சொல்றதுனா சொல்லு, இல்லைன்னா என்கிட்ட பேசாத. லாவண்யா, இது உண்மைதான். நான் உனக்காக தான் அந்த கிஃப்ட் வாங்கினேன். நான் இதுல எந்த பொய்யும் கிடையாது. இல்ல அகஸ்டின், இல்ல, நீ உண்மை நீயா வந்து என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் நான் நம்புறேன். சரியா? அது வரைக்கும் என்கிட்ட பேசாத. எனக்கு இது மாதிரிலாம் போய் சொல்லி ஏமாத்த எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இப்பதான் புரியுது எங்க அப்பாவோட வலி என்னன்ட்டு. என்ன நம்பி இருந்த அவர்கிட்ட நான் போய் சொல்லி ஏமாத்திட்டேன். அது
அந்த மாதிரி உன்னை நான் நம்பி இருந்தேன், நீ என்கிட்ட போய் சொல்ற. இப்பதான் அந்த ஏமாற்றத்தோட வழி தெரியுது எனக்கு. ச்சே, ஏன்டா இப்படி எல்லாரும் நடந்துக்கிறீங்களே தெரியல. உனக்காக தான் எங்க வீட்டை எதிர்த்து வந்த நானே. இப்ப நான் எங்க போவேன்? லாவண்யா, இரு லாவண்யா, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், உட்காரு. போதும் அகஸ்டின், போதும். நீ பேசுற வரைக்கும் போதும். ஐயோ கடவுளே, இவகிட்ட பொய் சொல்ல போய் இப்போ அடுத்தடுத்து பொய் சொல்லி, சே இப்போ நான் எப்படி இவகிட்ட நான் சமாதானப்படுத்துறது? உண்மையை சொல்லலாமா வேணாமா? சொன்னால் அதில் ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை ஏற்றுப்பாளா? அம்மா, அப்பா, அப்பாத்தா, நான் கிளம்புறேன், கடலூருக்கு போகிறேன். எப்பா முத்து, போறேன்னு சொல்லாதப்பா, போயிட்டு வரேன்னு சொல்லு. சரிம்மா, போயிட்டு வரேன். முத்து, அப்புறம் கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணலாம்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? என்னையாப்பா கேட்குறீங்க? நீங்கள் தானே எல்லா முடிவும் எடுக்கிறீங்க, அப்புறம் நீங்களே முடிவு எடுத்துக்கங்க, என்னையா அப்புறம் கேட்குறீங்க? என்னடா இப்படி சொல்கிற? இது என்ன, இது உன் கல்யாணத்துக்கு நான் என்ன முடிவு எடுக்கிறது? நீ தான் முடிவு சொல்லணும். நிச்சயதார்த்தம் பண்ணுறப்பையும் எந்த முடிவும் சொல்லலை, சொல்லவான்னு கேட்டதுக்கு வேணான்ட்ட. இப்போ நிச்சயதார்த்தம் முடிச்சாச்சு, கல்யாண தேதியும் குறிச்சாச்சு, இப்போ ஏற்பாடு பண்ணவான்னு கேட்டால் இப்பயும் உங்கள் முடிவுன்ற. ஆமாப்பா, வேறு வேணான்னு சொல்லலான்னு கேட்க மாட்டேறீங்க, அப்புறம் என்ன தான் நான் பதில் சொல்கிறது? அப்போ நீங்களே தான் முடிவு எடுத்து பண்ணுறீங்க, அப்போ நீங்களே செய்யுங்க. இதான் அப்பத்தா கேளுங்க, அவங்க தானே என் கல்யாணத்தில் மும்முரமாக எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க, அவங்களே கேட்டுக்குங்க. இந்த பொடி வச்ச பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். உனக்கு விருப்பம்னா விருப்பம் சொல்லு, விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லு. விருப்பம் இல்லைன்னு சொன்னா இதுக்கு சரியான காரணத்தை சொல்லு. அப்பத்தா, விருப்பம் இல்லைன்றதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணுறீங்க, பண்ணுங்க. இங்க பாருப்பா முத்து, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஏற்பாடை நான் பண்ணுறேன், சரியா? நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு பண்ணல. கல்யாணத்தை பண்ணி பாரு, வீட்டை கட்டி பாருன்னு சொல்லுவாங்க. வீடு கட்டுறதும் பெரிய விஷயம், கல்யாணம் பண்றதும் பெரிய விஷயம். நாம நினைச்ச நேரத்துல எதுவும் பண்ணிட முடியாது. வீடு கட்டுறதுனா கூட ஏதாவது நல்ல நேரம் பார்த்து கொஞ்சம் வருஷம் ஆனா கூட பண்ணிடலாம். ஆனா கல்யாணம் அந்தந்த வயசுல பண்ணிதான் ஆகணும். உனக்கு கல்யாண வயசுலாம் தாண்டி போயின்னு இருக்குது. ஆனாலும் சரி, ஒரு சம்மந்தம் தானா தேடி வருதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஏற்பாடு பண்றேன். என்ன, உனக்கு அந்த பொண்ணு விருப்பமா இருக்குது, கட்டிக்கணும் ஆசைப்படுறா, வா இப்பயே போய் பேசுவோம். யார் மேல எனக்கு விருப்பம் இருக்குது, எங்க போய் பேசலான்றீங்க? எங்க போய் பேசணும் நான் கேக்குறேன். ஏத்த வீட்டுல தான் அந்த பொண்ணு தானே நீ கட்டிக்கணும்னு விரும்புற, அதான் வா போய் பேசுவோன்றேன். அப்பத்தா, நீங்க ஒண்ணு அதெல்லாம் எதுவும் பேச வேணாம், நீங்க அமைதியா இருங்க போதும். அப்புறம் பாரு, அந்த வழிக்கு தான் வர மாட்டேற, போய் பேசலாம்னாலும் பேச வேணான்ற. அப்ப இங்க ஏற்பாடு பண்ணாலும் ஏற்பாடு பண்ணுங்க, பண்ணாம போங்கன்னு விருப்பம் இல்லாம வர சொல்ற. என்னதான் முடிவு எடுக்கிறது சொல்லு பாக்கோம். முத்து, அப்பா பேசுறது அப்பத்தா பேசுறதெல்லாம் விடுப்பா. நான் கேக்குறேன், உனக்கு இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணணுமா பண்ண வேணாமா சொல்லு. உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நான் நிறுத்திடுறேன்ப்பா. உங்க எல்லார்கிட்ட நான் தெளிவா சொல்றேன், கேட்டுக்குங்க. இதுக்கப்புறம் என்னோட பதில் எதுவும் இருக்காது, இதான் என்னோட பதில். ஏத்த வீட்டுல அந்த பொண்ணு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்களே, அந்த கல்யாணம் நடக்கிறதுல ஏதாவது தடைப்பட்டு நின்றுடுச்சுன்னா இங்க எனக்கு ஏற்பாடு பண்ணிருக்க இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்திடணும், அவ்வளவுதான். இதான் என்னோட பதில். எப்பா முத்து, நில்லுப்பா. அப்ப அந்த பொண்ணு உனக்கு வேணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னடி தெய்வான இப்படி சொல்லிட்டு போறான்? மாமா, முத்து சொல்றது உங்களுக்கு புரியலையா மாமா? அந்த பொண்ணு இவனை கட்டிக்கணும் விருப்பப்படுறா, இவனும் அந்த பொண்ணை கட்டிக்கணும் தான் விருப்பப்படுறான். இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களே, அதனால நம்மளும் போய் பேசிட்டு வந்துட்டோம், அசைப்பட்டு வந்துட்டோம். மறுபடியும் நம்மளை போய் பேச சொல்றதுக்கு அவனுக்கு தயக்கமா இருக்குது. அவனும் போய் பேச முடியாம தயங்குறான். இப்ப அந்த பொண்ணு வீட்டில் ஏற்பாடு பண்ற கல்யாணத்தை அவங்க வீட்டில் எப்படியோ அந்த பொண்ணோ ஏதோ ஒரு வழியில் அந்த வீட்டில் நின்று போச்சுன்னா இங்கே நிறுத்த சொல்றான். ஏன்னா மறுபடியும் 2 பேரும் ஒன்று சேர்றதுக்காக. அப்படி எதுவுமே அங்கே கல்யாணம் எந்த தடையும் இல்லாமல் நடந்துச்சுன்னா இங்கேயும் வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்றான். எல்லாம் புரியுது தெய்வான, இருந்தாலும் நம்ம பையன் விருப்பப்படுற பொண்ணை கட்டி வைக்கிறது நம்மளோட கடமை தானே. இப்ப அந்த பொண்ணை விரும்புறான், நம்ம ஏற்பாடு பண்ற அந்த கல்யாணத்துல அவனுக்கு விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்ப அவனுக்கு அந்த கல்யாணத்துல சந்தோஷம் இருக்காது, அவன் வாழ்க்கையும் கஷ்டமா இருக்கும்ல. இதே அவன் விரும்புற அந்த பொண்ணை கட்டி வச்சுட்டா சந்தோஷமா இருப்பான்ல. ஆமா,
எனக்கு எல்லாமே புரியுது மாமா. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கோ. நாம தான் போய் கேட்டு வந்துட்டோமே, மறுபடியும் எப்படி மாமா கேட்க முடியும்? இல்லை தெய்வானா, நாம் எப்படியாவது முயற்சி பண்ணணும். முதல்ல அந்த பொண்ணு விரும்புகிறான்னு சொல்லிட்டு போனோம். இப்போ நம்ம பையனும் விரும்புகிறான்னு தெரிஞ்சிச்சுல, 2 பேருமே ஆசைப்படுறாங்க. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாவது முயற்சி எடுத்து பார்க்கலாம்ல. இந்தாப்பா முத்தையா, நீ அந்த முயற்சியும் பண்ண தேவை, ஒன்றும் பண்ண தேவை. பட்டாசுங்க எல்லாம் போதும், நீ அமைதியா இரு. பார்ப்பா முத்தியா, நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணு அவங்க வீட்டுல அந்த கல்யாணத்தை நிறுத்துறான்னு வச்சுக்கோ. என்ன காரணம் சொல்லி நிறுத்துவா? இந்த மாதிரி முத்து விரும்புறேன்னு சொல்லிதான் நிறுத்துவா. அப்ப அவ காரணத்தை சொல்லும் போது அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம பேரனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க இந்த கல்யாணத்தை நிறுத்திதான் ஆகணும். வேற வழி இல்லை. சரியா? நாம ஒன்னும் அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு எந்த பாடுபட தேவல. அங்க நினைச்சுனா தானே அங்க நிக்க போகுது. தேவனா சொல்லிட்டு தானே போறான். அங்க நின்னாங்க நிறுத்துக்கு, நிக்கலாம் இங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே சொல்றான். ஆமா, அத்தை பேசுறது வந்து எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது மாமா. இப்ப அந்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்துதான் ஆகணும். அந்த பொண்ணு இப்ப நம்ம ஏற்பாடு பண்ணிருக்க இந்த பொண்ணாவே இருந்துட்டு போட்டோமே. அந்த பொண்ணுக்கு அங்க கல்யாணம் நின்று போச்சுன்னா நம்ம பையனையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வைப்போம். நமக்கு எல்லாருக்கும் விருப்பம் தான் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரத்துலயும். சரி, என்னதான் பண்ணணும்ன்றீங்க?